வாய்ப்பு தந்த உதவிக்காகவும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்ல கற்றுக்கு நான் பார்த்துக்கிறேன். தைரியா இன்னும் நம்ம ஜாதியில் வசந்தோம்னா ரட்சிப்பு நம்ம ஆண்டு நமக்குள்ள வரும்போது ரட்சிப்பு நம்ம எப்படி பயணம்னா ஆண்டு நமக்குள்ள வந்து ரட்சிக்க பயணம் முதல்ல நம்ம ஆண்டு உண்மையாக ரட்சகராக இருக்கணும். அதை நம்ம தலைப்பு என்னன்னா ஏற்ற புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நம்ம பார்த்தோம்னா அது வந்து வாசிக்கணுமா? இந்த வார்த்தையை நம்ம ஜெர்மனி சொந்தமானவே வாழும் பூமி உண்டாக்கின எங்கள் வல்லமை என்ற பரிசுத்தாகவே இந்த வார்த்தை ஆண்டவே கொடுக்க நாங்கள் வந்து சொல்லுவோம். ஆண்டே வார்த்தையை ஆண்டவே நான் கொடுக்குறேன். ஆண்டவே பூமி ஆண்டவே சிங்காசன மீட்டுக்கு எங்கள் தேவன் ஆண்டவே இந்த வார்த்தையை உங்கள் சொல்லத்துக்கு தெளிவாக இருக்கட்டும். அதிகம் மறித்து அதை வெளிப்படமாத ஆண்டவே ரெடியாகப்பா அதையே எங்கள் கொண்டு பெரிய செய்வேன்னு சொன்னீரே. அது உங்கள் பிள்ளையை கொண்டு அந்த பெரிய காரணப்பா அது ஒரு வார்த்தையும் அது உமது ரத்தினாலே தெரிகிறோம். நானே சொல்லுவது அதை மறுத்து பசுகளாலே இல்லை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த அதை கொண்டு பாடுகிறார்கள். அதை நம்ம அது செஞ்ச நன்மைகளையும் அது கிரியையை அவங்க கொண்டு பாருங்க. நம்ம யாத்திரை புத்தகத்தில் 14:21 பார்க்கும்போது அதில் நம்ம மோசையை வச்சுட்டு அவங்க பின்னாடி அதை பார்த்தோம்னா ஆண்டு என்னன்னா நம்ம நீ அந்த நம்ம சொல்லும் போது அந்த ரசிக்க அந்த சொல்ல அந்த செய்தி அந்த என்னன்னா அவங்க சொல்லும் போது ஆண்டவே பின்ன நாங்கள் எகிப்திய நாங்கள் தேசத்தில் நாங்கள் இருப்போமே ஆண்டவே இருந்தனா நாங்கள் முன்னாடி பின்ன எகிப்தி எங்கள் கொல்லங்களும் வரப்போகுது. ஆண்டவே இந்த மோசக்கிட்ட என்னன்னா குடும்பத்தை இருக்கும் போது ஆண்டு என்னன்னா மோசை ஆண்டுக்கிற ஆண்டவே நான் என்ன செய்யணும் ஆண்டுகிட்ட கேட்கும் போது மோசை ஆண்டுகிட்ட நீ அந்த அது கையில் போன அந்த சமூகத்தை மேலே நீட்டும் போது அந்த கடலானது என்ன பிரிஞ்சது. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க ஆண்டவர் இசையை அந்த இடத்துல கொண்டு போகிறாங்க. அந்த இன்னொரு பகுதியில் கொண்டு போகிறாங்க குடும்பத்தில் கொண்டு போகும்போது அப்போ ஆண்டவர் எல்லா இசையும் அந்த சமயத்தை பெய்யாச்சு. அப்போ எங்களுக்கு அந்த பக்கத்தில் வரும்போது அப்போ அந்த அவங்க கொண்டு அந்த பிள்ளையை அந்த சட்டுங்க அந்த இடத்துல உள்ள வந்து மாட்டிடுச்சு. அவங்க அந்த செய்தி அந்த இடத்துல மாட்டும் போது மோசை ஆண்டு கத்தி இருக்கு சமூகத்தை மூட சொன்னார். அப்போ ஆண்டவர் அந்த சமூகத்தை மூடின போது எல்லாரும் அந்த கதையில மறைஞ்சு போனாங்க, மன்னிச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நம்ம யாத்திராங்க 15 பார்க்க கட்டதுக்கு உணர்ந்து பார்க்கலான்னு நம்ம சொல்லியோம். அதை நம்ம சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் எந்த நம்ம பார்க்கணும்னா அதை பார்க்கும்போது லட்சுமி யாருடையது? கர்த்தருடையது. அது நம்ம அந்த சங்கீதம் 14:7 நம்ம பார்த்தோம்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம அந்த வார்த்தை சீயோன் சீர்திருத்தி திரும்பும் போது சொப்பனமோ காணும் போது போல அதை யாக்கோபுக்கு அதான் ஆண்டவர் யாக்கோபு கழிப்பு இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அவங்க சிறுத்தை அந்த சொல்லும் போது ஆண்டவை எனக்கு
சீயோன்ல ஆண்டு ரசிப்பு வர நம்ம ஆண்டு சொல்லிடலாம். ஏன்னா ஆண்டு ரசிப்பு எங்க வரணும்னா ஆண்டு சொல்ல சீயோன்ல நமக்கு ரசிப்பு நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் ரசிப்பு தர யாருன்னா நம்ம ஆண்டு சீயோன்ல ஆண்டு ரசிப்பு தருவாங்க. அதுமையா இதை நம்ம லூக்காஸ் விசேஷத்துல 19 அதிகாரம் 1-9 நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த முதல் வசனத்தை நம்ம பார்க்கும்போது அந்த எரிகோ பக்கத்துல பத்தனத்துல இந்த அது வந்தபோது அந்த மனுஷன் சகையை ரசிக்கலாம். அது இந்த பக்கத்துல வந்தான். ஏன்னா பாதிகள் ரசிக்கலாம் மனுஷக்குமார அந்த இந்த உங்களை இப்படி ஒரு பாதி இருக்கான் இவனை நான் தான் போய் அங்க ரசிக்கிறேன் நான் சொல்லுவேன். அப்ப அங்கதான் அது என்ன சொன்னா அங்க ஆயக்காரங்க அந்த 10 இருக்காங்க. ஏன்னா யாருக்கிட்டையும் கடன் வாங்க வசூ செய்வனா இந்த சகையும் அதனால அதை எப்படி 10 ரூபா என்று ஆண்டவர் தேடி கொண்டிருந்தான். அவன் புள்ளமா இந்த பையா ஆண்டு இந்த பக்கம் போயாவோ அந்த பக்கம் அவன் போய் அவனால ஆண்டை பார்க்க முடியல. அப்ப அந்த காத்தாடி மரத்தை ஏறும்போது ஆண்டவர் எப்படியா பார்க்கணும் ஆண்டவர் அவன் மனசுல என்னை பார்க்கணும் என் மகன் என்ன தேடுறானே அவனை பார்க்கணும் அவன் என்ன தேட போல ஆண்டவர் ஆவிடணும்னு நினைச்சினாதான் அந்த வெய்ய வந்த காத்தாடி மரத்தை தகையவே எழுதி வாங்கிக்கோ வீட்டுக்கு இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு இதே பாதையிலே இருந்தான். ஏன்னா ஆண்டவர் நம்ம ரசிக்கிறான் நம்ம அப்படிங்கிறான். அவன் வந்த போது எல்லா ஜனங்களும் சகியை பார்த்து ஏன் இந்த பாதி வீட்டையா எல்லாருக்கும் வச்சுட்டாரையா அவங்க வீட்டுக்கு போகணும் சொல்ல போது ஆண்டவர் சொன்னாரு அவன் ஆண்டுக்குள்ள அவன் உண்மையா ரசிப்பு இல்லை. அவன் ஆண்டு அவன் உள்ள வந்தவே ஆண்டை நான் ஏழைக்கு நான் பாதி என் பங்கு நான் ஏழைக்கு நான் பாதி கொடுக்கிறேன். அப்ப நான் யாருக்கு அநியாயமா நான் வாங்கியிருந்தா நான் அநியாயம் திருப்பி கொடுக்கிற ஆண்டவே சொல்ல போது இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆமதா இருக்கிற அல்லவா என்று கர்த்தரே நம்ம கொஞ்சம் சாட்சி சொல்றார். ஏன்னா நம்ம ஆண்டு நம்ம வாக்குல வரும்போது அதை நம்ம ரசித்து நம்ம அதை நான் எதுல நான் குறைவா இருக்கிறேன் அப்பா எனக்கு ரசிப்புட்டாங்க ஆண்டவே அதை ஏன் பஸ்ல நீங்க வாங்கப்பா நான் செய்யல நான் பாவம் தான் என் நடக்கையில நான் பேசுறதில்ல நான் சிந்தனையில நான் எது பாவனை இருக்கிறேன் ஆண்டவே அல்லது ரசிப்புட்டாங்க போதுதான் ஆண்டவங்க சகையும் அந்த வந்து அவரை ரசிப்புட்டாங்க. 10வது நம்ம பார்க்கும்போது 10 வாசிங்க. சனி இருந்து போனதுனால ரசிப்பு ஆனா அவன் இருந்து போனதை அவன் தேடவும் ரசிக்கவே மாசத்துமா வந்தான். ஏன்னா ஆண்டு அவன் முன்னாடி ரசிக்கலாம இருந்தான் சகையில். அவன் ரசிக்க ஆண்டு எப்படி இருப்ப ஆண்டு எப்படி பண்றதோ தேடி அந்த காத்தாங்கள்ல இருக்கும் போது ஆண்டை அவன் பார்த்து இவனை நான் ரசிக்கிற ஆண்டை அந்த எரிகோ பக்கத்தில் ஆண்டை வந்தார். வந்து இவனை இருந்து போன அவன்
ரசிக்கப்படாம இருந்தால் அவன் எது இறந்து போனா ரசிக்காம அவன் இறந்து போன அந்த கிருமையை அவன் இறந்து போயிருந்தான். ஆண்டவர் கூட வந்தனால ஆண்டவர் பாட்டு அவர் பேசுனதுனால அந்த ரட்சிப்பை அவனுக்கு அவனுக்கு இருந்து போன அந்த ரட்சிப்பை அவனுக்கு ஒரு ஆண்டவர் கிளியா இருக்கிறான். நம்ம ஆண்டவரும் நம்ம இருந்து போன எது நம்ம யோசிப்பாங்க. ஏன்னா ஆலையில ஒரு விஷயம் நம்ம ஆலையில நான் யோசித்து பார்க்கணும். ஆலையில எது எடுத்துப்பாங்க ஆலையில நான் எது எடுத்துப்பாங்கன்னா நமக்கு பேசுறதுல நான் உலகத்தை நான் எது நம்பி நான் போவேன். ஆலையில நான் எது நான் கழிவாக நான் வாழ்ந்து நான் மறுக்க முடியாம இருக்கிறோம். நம்ம ஆலை இருக்கு ஆலை இன்னும் உண்மையை போல வச்சுட்டு என்னை காத்துக்கணுங்கப்பா. அதே போல நம்ம ஆண்டவர் அவன் ஆண்டரை தேடி நம்மளும் ஆண்டரை தேடி ஆண்டரை வச்சுக்கோம். இந்த வார்த்தை ஆசிரியமாக சின்னமும் தான் மரம்